أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: والقمر قدرناه منازل حتى عاد كالأرجون القديم. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. தஃப்சீர் ஷாராவியின் சூரா யாசீன் அதனுடைய தஃப்சீர்களில் ஷாராவியுடைய தஃப்சீருக்கு பிறகு பிற சேர்க்கையாக நாம் அறிவியல் செய்திகளை வெளியிட்டு கொண்டு வருகிறோம். அந்த வகையில் சூரா யாசீனின் 39வது வசனத்திற்கு இப்பொழுது நாம் அறிவியல் சார்ந்த விஷயங்களை காணப்போகின்றோம். அருமையானவர்களே, அல்லாஹ் கூறும் இந்த வசனத்திற்கு இதற்கு முன் நாம் தஃப்சீர் ஷாராவுடைய விஷயங்களை பேசி வீடியோவாக வெளியிட்டிருக்கின்றோம். இப்பொழுது அடுத்ததாக இங்கே அறிவியல் விஷயங்களை உங்களுக்கு முன்வைக்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான்: வல் கமர கத்தரனாஹு மனாசில ஹத்த ஆதக்கல் உருஜூனில் கதீம். மேலும் சந்திரன் அதுவும் ஒரு சான்றாகும். அதற்கு நாம் பல்வேறு நிலைகளை ஏற்படுத்தியுள்ளோம், தங்குமிடங்களை ஏற்படுத்தியுள்ளோம். அது உலர்ந்து வளைந்து போன பேரிச்சங்காம்பு போல் ஆகும் வரையிலும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா நிலவின் பிறப்பு முதல் அதன் இறுதி வரையான தோற்ற வடிவத்தை உவமையுடன் கூறுகிறான். பிறை நிலாவாக தோன்றி படிப்படியாக வளர்ந்து பௌர்ணமியாவதை காண்கிறோம். பிறகு அதேபோல் படிப்படியாக தேய்ந்து அமாவாசையாகிறது என்பதையும் காண்கின்றோம். இதில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வடிவத்தை காண்கின்றோம். வளரும் போதும் மெல்ல மெல்ல சிறிது பெரிதாகி வளர்ந்து வருவதை காண்கின்றோம். தினமும் ஒரு வடிவத்தில் அவை இருக்கும். அதுதான் அல்லாஹ் கூறும் நிலைகள் அல்லது தங்குமிடங்கள் எனும் மனாசில் ஆகும். இந்த தங்குமிடங்கள் ஒவ்வொன்றிலும் அதற்குரிய நிர்ணய கட்டுப்பாடுகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் நாம் காணும் காட்சியில் எதை காண்கின்றோமோ அந்த காணப்படும் வகையில் அதற்குரிய ஒரு நிர்ணயத்தை அல்லாஹ் அங்கு ஏற்படுத்தியிருப்பதாக கூறுகின்றான். நிலாவில் ஏற்படும் நிலைகள் நாள்தோறும் மாறி வருவது எப்படி எனில், சந்திரன் தன்னைத்தானே சுற்றி கொள்வதுடன் பூமியையும் அத்துடன் மூன்றாவதாக சூரியனையும் சுற்றி வருகிறது. அதாவது தன்னைத்தானே சுற்றுதல், பூமியை சுற்றுதல், சூரியனை சுற்றுதல் ஆகிய 3 வகை சுற்றுக்களை ஒரே நேரத்தில் செய்கிறது. இந்த சுற்றுக்களால் அதில் ஏற்படும் மாற்றங்கள் தான் நிலாவின் மனாசில் எனும் தங்குமிடங்களாகும் அல்லது நிலைகளாகும். நிலாவுக்கு சொந்தமாக ஒளி கிடையாது. சூரிய வெளிச்சத்தை பெற்று அதை பிரதிபலிப்பது மட்டுமே அதன் வேலை. அப்படித்தான் நில ஒளி ஏற்படுகிறது. அந்த பிரதிபலிப்பு எப்படி என்றால், நிலவு தன்னைத்தானேயும் அத்துடன் சூரியனையும் சேர்த்து சுற்றும்போது தினமும் நிலா மீது எந்தளவுக்கு சூரிய ஒளி விழுமோ அது மட்டுமே நமக்கு காட்சியாகிறது. அதைத்தான் நாம் முதல் பிறை, 2ஆம் பிறை, பௌர்ணமி என்று கணக்கிடுகிறோம். பௌர்ணமிக்கு பிறகு அப்படியே ஒளி குறைந்து பிறை போல் தேய்ந்து விடுகிறது. இந்த தினசரி மாற்றங்கள் தான் நிலாவின் நிலைகள், அதாவது தங்குமிடம், மனாசில் என்று குர்ஆன் கூறுகிறது. அதன் கடைசி கட்டத்தை தான் அல்லாஹ் பழைய பேரீச்சை மரக்காம்பு போல் என்று வர்ணிக்கின்றான். நிலாவை குறித்து நாம் அறிய வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால், நிலாவின் வடதுருவம் மற்றும் தென் துருவத்தை நம்மால் பார்க்கவே முடியாது. நிலவின் ஒரு பகுதியை மட்டுமே நாம் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் பின்புறம் எப்படி இருக்கிறது என்று உலகத்தில் எவரும் பார்த்ததே கிடையாது. ஏனெனில் நிலா ஒரு அச்சில் சாய்ந்திருக்கிறது.
அதேபோல் பூமி இன்னொரு அச்சில் சாய்ந்திருக்கிறது. எனவே அந்த துருவங்களுக்கு எவராலும் செல்லவும் முடியாது, சென்று இறங்கவும் முடியாது. இதுதான் நிலாவின் நிலைமை. நிலாவின் தோற்றம் தேய்ந்து கொண்டே இறுதிக்கு வரும்போது அதன் காட்சி பேரிஞ்சக்குலையின் காம்பு வளைந்திருப்பது போல் இருப்பதாக அல்லாஹ் உவமை கூறுகிறான். அதை நாம் கவனித்தால் அந்த உவமை அப்படியே 100% பொருந்துகிறது. பேரீச்சம் என்பது இயல்பில் பச்சை நிறம் கொண்டதாகும். அதன் காய் பழமாகும்போது தங்க நிறம்தான் வரும். ஆனால் அது தேன் கலரில் பிரவுன் மாறுவது ஏனெனில் பேரீச்சம் பழத்தில் அதிகமான இரும்பு சத்து நிறைந்திருக்கிறது. Fe என்று இதற்கு சொல்லப்படும். அறிவியல் பெயர் Fe என்று இதற்கு சொல்லப்படும். இந்த இரும்பு காற்றிலுள்ள ஆக்சிஜனை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு பெராக்சைடு என்ற வேதிப்பொருளாக மாறுகிறது. அதாவது அந்த இரும்பு சத்துக்களால் பேரீச்சம்பழம் துருப்பிடிக்கிறது. இரும்பில் எப்படி துரு ஏறி துருப்பிடிக்கிறதோ அதேபோல் பேரீச்சம்பழம் துருப்பிடிக்கிறது. அதனால்தான் அதில் இந்த நிறம் வருகிறது. புத்தம் புதிய இரும்பை கொண்டு வந்து நாம் வெளியில் வைக்கிறோம். ஓரிரு நாட்கள் கழித்து பார்த்தால் அதில் துரு ஏறி இருக்கும். இரும்பின் மீது காற்று படும்போது துருப்பிடிக்கிறது. அதேபோல் பேரீச்சம் பழத்தில் உள்ள இரும்பின் மீது ஆக்சிஜன் படுவதால் துருப்பிடிக்கிறது. அப்போது இது வேதியியல் விதியில் Fe+02 Fe2.03 என்ற ஃபெர்ரஸ் ஆக்சைடு ஆக மாறுகிறது. இந்த வேதியியல் வினைதான் பேரீச்சம்பழத்தை இந்த நிறத்திற்கு மாற்றுகிறது. இரும்பு சத்து பேரீச்சம்பழத்தில் மட்டுமே இருப்பதல்ல, மாறாக பேரீச்சங்குலையை தாங்கி நிற்கும் காம்பிலும் இருக்கிறது. எனவே அதுவும் துருப்பிடிக்கிறது. துரு ஏற ஏற அது மக்கி உடையும் நிலைக்கு வருகிறது. அதற்கேற்ப வளைந்து தொங்குகிறது. அந்த நிலையில் உள்ள காட்சியைத்தான் அல்லாஹ் உவமைப்படுத்துகிறான். கல் ஒருஜூனில் கதீம் என்று கூறுகிறான். இந்த உவமை இதற்கு மிக பொருத்தமாகவே உள்ளது. மேலும் நிலவுக்கும் சூரியனுக்கும் ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், அந்த இரண்டுமே மனிதர்களுக்கு காலம் காட்டுவதாக அமைந்திருக்கிறது. ஆனால் நிலவுதான் நமக்கு ஒவ்வொரு நாளையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. சூரியனில் நாள் கணக்கே நாம் பார்க்க முடியாது. அது வருடக்கணக்கை மட்டுமே கொடுக்கும். நிலவு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பரிமாணத்தில் தோன்றும்போது அதை பார்க்கக்கூடிய விவசாயிகளும் பழைய கிராமத்தினர்களும் அதை துல்லியமாக சொல்லுவார்கள். இந்த பிறை இத்தனையாவது நாளுடைய பிறை என்று துல்லியமாக சொல்லுவார்கள். அவர்களுக்கு அந்த தொடக்கத்தில் உள்ள 14 நாட்களும் சரியாக எண்ணி சொல்லிவிடுவார்கள். அதேபோன்று பௌர்ணமிக்கு பிறகு தேய தேய அடுத்த 14 நாட்களையும் துல்லியமாக சொல்லிவிடுவார்கள். இப்படி நாள்களை கணக்கிடுவதற்கு மிக துல்லியமாக தெரிவது சந்திரனை கொண்டுதான் நாம் அறிய முடியும். வருடத்தை மட்டும்தான் நாம் சூரியனிலிருந்து பெறுவோம். எனவே இவைகள் அத்தாட்சிகள்தான். சூரியனும் ஒரு அத்தாட்சி, அதேபோல் சந்திரனும் ஒரு அத்தாட்சி. இதை அல்லாஹ் இங்கே ஓமையோடு எடுத்து கூறுகின்றான். இதுதான் தஃப்சீர் ஷாராவியுடைய விளக்கமும் மற்றும் அது சார்ந்த அறிவியல் விளக்கமுமாக இங்கே இருக்கிறது. அருமைக்குரியவர்களே, தஃப்சீர் ஷாராவி மிக உன்னதமான அறிவு களஞ்சியமான நிறைய விஷயங்களை எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு தஃப்சீர். இதை நீங்கள் அவசியம் படியுங்கள். படிப்பதால் உங்களுடைய அறிவுக்கு அதிகமான தகவல்கள் கிடைப்பதற்கு ஏதுவாகும். வாங்கி படியுங்கள், தேவைக்கு அணுகுங்கள். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.